1975 ஜூன் 25 அதிகாலை நேரம் டெல்லியில் பங்க் பவனில் உறங்கிக் கொண்டிருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் சித்தார்த் சங்கர் ராயின் தொலைபேசி மணி ஒலித்தது. பிரதமர் இந்திரா காந்தி அவரை உடனே வரச் சொல்லியதாக தொலைபேசியில் கூறியது பிரதமரின் சிறப்பு உதவியாளர் R.K. தவான். எண் 1 சப்தர்ஜங் சாலையில் இருந்த பிரதமரின் வீட்டிற்கு ராய் சென்றபோது இந்திரா காந்தி உளவுத்துறை அறிக்கைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்த மேஜையின் முன் அமர்ந்திருந்தார். நாட்டின் நிலைமையை பற்றிய ஆலோசனை அடுத்த 2 மணி நேரத்திற்கு தொடர்ந்தது. குஜராத் மற்றும் பீகார் சட்டசபை கலைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளோ மிகவும் அதிகமாக இருந்தது. கடுமையான உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே இந்திராவின் விருப்பமாக விவாதத்தின் மையப்புள்ளியாக இருந்தது. அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனின் ஹிட் லிஸ்டில் தனது பெயர் முதலிடத்தில் இருப்பதாக கூறிய இந்திரா அமெரிக்க உளவுத்துறை CIA-வின் உதவியால் சிலி நாட்டு அதிபர் சல்வடேர் ஐயந்தேவிற்கு ஏற்பட்ட நிலை தனக்கும் ஏற்படலாம் என்ற சந்தேகத்தை அச்சமாக தெரிவித்தார். பிறகு ஒரு நேர்காணலில் பேசியபோது இந்திரா காந்தி இவ்வாறு குறிப்பிட்டார்: இந்தியாவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் தேவை என்று கருதினேன். அரசியல் அமைப்பு விவகாரங்களில் நிபுணர் என்று கருதப்பட்ட சித்தார்த் சங்கர் ராயுடன் அது பற்றி ஆலோசித்தேன். இந்த விடயத்தில் தனது சட்ட அமைச்சர் HR கோகலேவுடன் அவர் ஆலோசனை கலக்கவில்லை என்பதுதான் வியப்புக்குரிய தகவல். தனது அமைச்சரவை சகாக்களுடன் பிரதமர் விவாதிக்கவில்லை. அரசியல் அமைப்பு நிலைமை சற்று தெளிவாக அலசி ஆராய அவகாசம் கொடுங்கள் என்று சித்தார்த் ராய் இந்திராவிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு ஒப்புக்கொண்ட இந்திரா காந்தி ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்தார். இந்திராவின் வீட்டிலிருந்து திரும்பிய ராய் இந்திய அரசியலமைப்பை மட்டுமல்ல அமெரிக்க அரசியலமைப்பையும் அலசி ஆராய்ந்தார். பிற்பகல் 3:30 மணிக்கு இந்திராவை சந்திக்கச் சென்றார். உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக அரசியலமைப்பின் 352வது பிரிவின் கீழ் நெருக்கடி நிலைமையை அறிவிக்கலாம் என்று இந்திரா காந்திக்கு ஆலோசனை வழங்கினார். எமர்ஜென்சியை பிரகடனம் செய்வதற்கு முன்னதாக மத்திய அமைச்சரவையில் இந்த செய்தியை வைக்க விரும்பவில்லை. அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டார் இந்திரா. அமைச்சரவையை கூட்டுவதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்று குடியரசுத் தலைவரிடம் விளக்கம் அளிக்கலாம் என்று யோசனை தெரிவித்தார் சித்தார்த் ராய். நெருக்கடி நிலை தொடர்பான முன்மொழிவை குடியரசுத் தலைவரிடம் வழங்குமாறு இந்திரா காந்தி சித்தார்த் சங்கர் ராயிடம் கூறினார். இது பற்றி கேதரின் பிராங் இந்திரா என்ற தனது புத்தகத்தில் கூறுகிறார். இந்திராவின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்த சித்தார்த், நான் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர், இந்திய பிரதமர் அல்ல என்று கூறிவிட்டார். ஆனால் குடியரசுத் தலைவரை சந்திக்க செல்லும்போது இந்திராவுடன் செல்வதற்கு ஒப்புக்கொண்டார். இருவரும் மாலை 5:30 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றார்கள். குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதிடம் நீண்ட விளக்கம் அளிக்கப்பட்டது. நெருக்கடி நிலை அமல்படுத்த கோரும் கடிதத்தை அனுப்புமாறு பக்ருதீன் அலி இந்திராவிடம் கூறினார். இந்திராவுடன் சித்தார்த்த ராயும் சப்தர்ஜங் சாலையில் இருந்த இந்திராவின் வீட்டிற்கு வந்தபோது இருள் கவிழ்ந்துவிட்டது. இந்திராவின் செயலாளர் BN தர்ரிடம் தகவலை சுருக்கமாக சொன்னார் சித்தார்த். நாட்டில் நெருக்கடி நிலை பிரகடனத்தை கோரும் முன்மொழிவு தட்டச்சு செய்பவரிடம் சொல்லப்பட்டது. தட்டச்சு செய்யப்பட்ட காகிதங்கள் தேவையான தகவல்கள் இணைக்கப்பட்டு கோப்புகளாய் தயாராகின. பிரதமரின் பிரதிநிதியாக எமர்ஜென்சி நிலையை அறிவிக்க கோரும் கோப்பை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு விரைந்தார் R.K. தவான். அமைச்சரவை கூட்டத்திற்கு காலை 6 மணிக்கு வந்து சேருமாறு அடுத்த நாள் காலை 5 மணிக்கு அமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுக்குமாறு இந்திரா காந்தி உத்தரவிட்டார். இதை இந்திரா காந்தி சொல்லும்போது ஏற்கனவே நள்ளிரவு ஆகிவிட்டது. அந்த நேரத்திலும் சித்தார்த் சங்கர் ராய் அங்கேயே இருந்தார். அடுத்த நாள் காலை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரையை அவருடன் சேர்ந்து தயாரித்து கொண்டிருந்தார் சித்தார்த். அவர்கள் இருவரும் இருந்த அறைக்கு இந்திராவின் மகன் சஞ்சய் காந்தி அடிக்கடி வந்து சென்றார். ஓரிரு முறை இந்திராவை அறைக்கு வெளியே அழைத்து தனியாக 10-15 நிமிடங்கள் பேசினார் சஞ்சய் காந்தி. தவனின் அறையில் அமர்ந்து ஓம் மெக்தா மற்றும் சஞ்சய் காந்தியும் கைது செய்ய வேண்டியவர்களின் பட்டியலை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பட்டியலை பற்றி பேசவும் ஒப்புதல் வாங்கவுமே சஞ்சய் அடிக்கடி தாயின் அறைக்கு வந்து சென்றார். அடுத்த நாள் பத்திரிகைகளுக்கு மின்சார இணைப்பை எப்படி துண்டிப்பது, பத்திரிகைகளை எவ்வாறு தணிக்கைக்கு உட்படுத்துவது போன்ற திட்டங்களையும் இந்த மூவரணி உருவாக்கியது. இந்திரா காந்தி வானொலியில் ஆற்ற வேண்டிய உரையை தயாரித்து முடிக்கும்போது அதிகாலை 3 மணி ஆகியிருந்தது. பிறகு இந்திராவின் வீட்டிலிருந்து புறப்பட்ட ராய் வாயிலை அடையும் போது ஓமெத்தாவை சந்தித்தார். அடுத்த நாள் பத்திரிகைகளுக்கு மின்சாரத்தை துண்டிப்பது, நீதிமன்றங்களை மூடுவது போன்ற திட்டங்கள் பற்றி அவர் கூறினார். இதை கேட்ட ராய் உடனடியாக அதை எதிர்த்தார்.
இது வினோதமான முடிவு. நாங்கள் இதை பற்றி பேசவில்லை. நீங்கள் இவ்வாறு செய்ய முடியாது என்று கடிந்து கொண்டார். இந்திராவின் வீட்டிற்குள் சென்ற ராய் மீண்டும் இந்திராவை சந்திக்க விரும்புவதாக சொன்னார். அவர் படுக்கைக்கு சென்று விட்டார் என்று தவன் கூறிய போதிலும் நான் கண்டிப்பாக அவரை சந்திக்க வேண்டும் என்று ராய் வலியுறுத்தினார். வேறு வழியில்லாமல் தயக்கத்துடன் இந்திரா காந்தியை அழைத்தார் தவன். பத்திரிகை நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவது பற்றிய மேத்தாவின் திட்டத்தை இந்திராவிடம் சொன்னபோது அவருக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. ராயை காத்திருக்கச் சொன்ன இந்திரா அறையிலிருந்து வெளியே சென்றார். இதற்கிடையில் தவனின் அறையிலிருந்து பன்சிலாலுக்கு தொலைபேசி செய்த சஞ்சய் பத்திரிகைகளுக்கு மின்சாரத்தை துண்டிக்கும் திட்டத்தை ராய் எதிர்க்கிறார் என்று சொன்னார். அதற்கு பதிலளித்த பன்சிலால், ராயை முதலில் வெளியே அனுப்புங்கள், அவர் காரியத்தையே கெடுத்து விடுவார். தன்னை மிகப்பெரிய வக்கீலாக நினைத்துக் கொள்கிறார் ராய். ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. இவை ஷா ஆணையத்தின் உண்மைகள் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளவை. இந்திராவுக்காக ராய் காத்து கொண்டிருந்தபோது ஓமெக்தா அவரிடம் சொன்னார், பத்திரிகைகளை தணிக்கை செய்வது இந்திராவின் விருப்பம். ஆனால் பத்திரிகை நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிப்பது, நீதிமன்றங்களை மூடுவது போன்றவை சஞ்சய் காந்தியின் திட்டம். இந்திரா திரும்பி வந்தபோது அவரின் கண்கள் சிவந்து காணப்பட்டன. சித்தார்த், மின்சாரம் துண்டிக்கப்படாது, நீதிமன்றங்கள் மூடப்படாது என்று கூறினார். எல்லாம் சரியாகவே நடக்கிறது என்ற திருப்தியுடன் இந்திராவின் வீட்டிலிருந்து வெளியேறினார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் சித்தார்த் ராய். ஜூன் 26 அதிகாலையில் இந்திரா உறங்கச் சென்றபோது கைது நடவடிக்கைகள் தொடங்கின. முதலில் ஜெய்பிரகாஷ் நாராயண் மற்றும் மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த காமராஜ், பீகார் மாநில அரசியல் தலைவரும் ஜெய்பிரகாஷ் நாராயணனின் சகாவுமான கங்காதர் சின்ஹா, புனேவைச் சேர்ந்த SM ஜோஷி ஆகிய 3 பேரை கைது செய்ய இந்திரா காந்தி அனுமதி வழங்கவில்லை. டெல்லி பகதூர் ஷா ஜாஃபர் மார்க்கில் செய்தித்தாள்கள் அச்சில் ஏறும் சமயத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் ஸ்டேட்ஸ்மேன் ஆகியவை மட்டுமே வெளியாகின. ஏனெனில் அவை மட்டும்தான் பகதூர் ஷா ஜாஃபர் மார்க் சாலையில் இல்லை. முதல் நாள் பரபரப்பாக இயங்கிய இந்திரா காந்தி சில மணி நேரமே ஓய்வெடுத்த போதிலும் அடுத்த நாள் காலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது உற்சாகமாகவே காணப்பட்டார். அந்த கூட்டத்தில் 8 அமைச்சர்களும் 5 இணை அமைச்சர்களும் மட்டுமே பங்கேற்றனர். 9 அமைச்சர்கள் டெல்லியில் இல்லை. அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் எமர்ஜென்சி எனப்படும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதை பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார். கைது செய்யப்பட்ட தலைவர்களின் பட்டியலையும் கொடுத்தார். நெருக்கடி நிலை அறிவிக்கும் நிலைக்கு தன்னை தள்ளிய நெருக்கடிகளையும் பட்டியலிட்டார். அமைச்சர்கள் அதிர்ந்து போய் மௌனம் காக்க அங்கு கேள்வி எழுப்பியது ஒரு அமைச்சர் மட்டுமே. தைரியமாக கேள்வி கேட்ட பாதுகாப்பு அமைச்சர் சுவரன் சிங் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் என்பதுதான். அதற்கு இந்திரா மெல்லிய குரலில் பதிலளித்தார். அவர் அளித்த பதிலை அங்கு அமர்ந்திருந்த பிற அமைச்சர்களால் கேட்கவே முடியாத அளவுக்கு கட்டுப்பாடான குரலில் பதிலளித்தார் இந்திரா. அப்போது சில நிமிடங்களுக்கு தனது குரலை கட்டுப்படுத்திய இந்திரா காந்தி தொடர்ந்து பல மாதங்கள் வரை நெருக்கடி நிலையை தொடர்ந்து நாட்டையே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். கூட்டத்தில் வேறு எந்த எதிர்கேள்வியும் எழுப்பப்படவில்லை. எமர்ஜென்சிக்கு அனுமதி கொடுக்கும் அமைச்சரவை கூட்டம் வெறும் அரை மணி நேரத்திலேயே முடிந்துவிட்டது என்று த எமர்ஜென்சி அண்ட் இந்தியன் டெமோக்ரஸி என்ற தனது புத்தகத்தில் PN தர் குறிப்பிட்டிருக்கிறார். எமர்ஜென்சியை எதிர்த்து யாரும் சவால் விடவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் இந்திரா காந்தி பேசியபோது அவர் சொன்ன வார்த்தைகள் இவை: "When I imposed the emergency, not even a dog preached." அந்த 1975 ஜூன் 26 என்பது இந்தியாவின் வரலாற்றில் ஒரு இருண்ட நாள் என்பதுதான் அனைவராலும் கூறப்படுவது. அன்றுதான் இந்தியாவில் எமர்ஜென்சி என்ற அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எமர்ஜென்சி காலத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நமது நாட்டின் தற்போதைய நிலை எமர்ஜென்சியை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த வரலாற்றை சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மெகா திரை கொண்ட டிவி இருக்கும். அது நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அரசுக்கான விசுவாசம் உங்களின் முகபாவனைகளிலிருந்தே மதிப்பிடும். உங்கள் புருவங்களை உயர்த்தினால் அரசின் மீது அதிருப்தி கொள்வதாக கருதப்படும். உடனடியாக நீங்கள் இராணுவ உடையில் திரையில் தோன்றும் நாட்டின் அதிபருக்கு அதிருப்திக்கான விளக்கமளிக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிக்கும் நிறங்கள் என்பதால் கருப்பு, சிவப்பு நிறங்கள் கொண்ட ஆடைகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு குறிப்பிடும் உணவுகளைத் தவிர மற்ற உணவுகள் போராட்ட உணர்வுகளை தூண்டும் என்பதால் அவை அனைத்தும் தடை செய்யப்பட்டன. மிக கடுமையான ஒடுக்குமுறையை அன்றைய எமர்ஜென்சி கொண்டிருந்தது. 1975 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் மக்களின் கொந்தளிப்பான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது.
1971 பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் நமது பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை அடைந்திருந்தது. அன்றைய காங்கிரஸ் அரசின் பொருளாதார கொள்கையினால் கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றினால் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. அதனால் பல இடங்களிலும் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அரசின் அனைத்து துறைகளிலும் லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருந்ததாக கூறப்பட்டன. 1974 அன்றைய அனைத்திந்திய ரயில்வே தொழிலாளர்களின் பேரவையின் தலைவராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் நாடு தழுவிய ரயில்வே வேலைநிறுத்தம் நடைபெற்றது. அரசுக்கு எதிரான மக்களின் அதிருப்தி அனலாக தகித்து கொண்டிருந்தது. இந்நிலையில் 1971 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரேவி பரேலி தொகுதிக்கான தேர்தலில் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ் நாராயணனை எதிர்த்து இந்திரா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்திரா காந்தி அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்றார் என்று கூறி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ராஜ் நாராயணன். இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் எம்பி பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று கூறி அவரது எம்பி பதவியை நீதிபதி ரத்து செய்தார். இந்திரா காந்தி தேர்தலில் நிற்கவும் 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திராவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன. நாடு முழுவதும் அரசுக்கு எதிரான நெருக்கடிகள் வலுத்தன. சட்ட ரீதியாகவும் அரசியல் களத்திலும் பெரும் நெருக்கடியில் சிக்கிய இந்திரா காந்தி இதை சமாளித்து தன் பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அறிவித்தார். பதவியை தக்க வைத்துக் கொள்வதும் போராட வேண்டிய மக்களை ஒடுக்க வேண்டியதுமே நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தப்பட வைத்தன. இதை அரசியல் அறிஞர்கள் பாசிசம் அல்லது சர்வதிகாரம் என்று அழைக்கின்றனர். பொதுவாக ஒரு நாட்டில் பாசிசம் அமல்படுத்தப்படுவதை 2 வகையாக பிரிக்கலாம். ஆட்சி முறையே இராணுவ ஆட்சியாக மாற்றுவது, ஆட்சியை இராணுவத்தின் மூலம் கவிழ்த்துவிட்டு இராணுவமே அனைத்து அதிகாரங்களையும் எடுத்துக்கொள்வது. இந்த முறையில் நீதிமன்றம், நாடாளுமன்ற உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக நிறுவனங்களும் மூடப்படும் அல்லது ஒழித்து கட்டப்படும். 2வது முறையில் பாசிச சக்திகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம், அதாவது தேர்தல் மூலம் ஆட்சியை கைப்பற்றி படிப்படியாக தங்களுக்கேற்றவாறு ஜனநாயக நிறுவனங்களை ஒழித்து கட்டிவிட்டு அல்லது பலவீனமாக்கிவிட்டு பாசிச ஆட்சி முறையாக மாற்றுவது. இந்தியாவை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் இராணுவ ஆட்சி சாத்தியமில்லாதது. எனவே 2வது முயற்சியே சாத்தியமாகும். இந்த 2வது முயற்சிதான் தற்போது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறுகிறார்கள். இந்துத்துவ சக்திகள் நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களை பல விதங்களிலும் பலவீனமாக்கி கொண்டிருக்கின்றனர். இது தனியாக அலசப்பட வேண்டிய விஷயம். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்திய அடுத்த நிமிடம் அரசியல் சாசனமும் அதில் உள்ள அடிப்படை உரிமைகளும் ரத்து செய்யப்பட்டன. நீதிமன்றங்கள் செயலிழக்க வைக்கப்பட்டன. இதனால் அரசின் எந்த நடவடிக்கைகளையும் எதிர்த்து மக்கள் யாரும் முறையீடு செய்ய முடியாது. எதிர்க்கட்சிகள் வேட்டையாடப்பட்டன. எதிர்க்கட்சி தலைவர்களான ஜெயபிரகாஷ் நாராயண், வாஜ்பாய், அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மொரார்ஜி தேசாய், தமிழகத்தில் கருணாநிதி, அவருடைய மகனான ஸ்டாலின் உள்ளிட்ட பெரும்பாலான திமுக கட்சி தலைவர்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் முதலானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பலர் சிறையில் கடுமையாக அடித்து நொறுக்கப்பட்டனர். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளின் தலைவர்கள், ஊழியர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளானார்கள். சிலர் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். போலீஸுக்கும் இராணுவத்திற்கும் எல்லையற்ற அதிகாரங்கள் அளிக்கப்பட்டன. இதில் ஊடகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகே நாளிதழ்கள் வெளியிடப்பட்டன. இந்த தணிக்கையை கிண்டல் செய்து கத்திரிக்காய் கூட்டு செய்வது எப்படி என்று தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டன. ஏராளமானோர் தலைமறைவாகினர். நாடாளுமன்றத்தில் இரகசிய பிரசுரங்கள் அச்சடித்து விநியோகம் செய்ததாக 7000 பேர் கைது செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். எண்ணற்ற அரசியல் தொண்டர்கள் கொல்லப்பட்டனர். சிறுபான்மையினர், பழங்குடியினர் கொல்லப்பட்டனர். இந்திரா காந்தியின் மூத்த மகனான சஞ்சய் காந்தி அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஏராளமான முஸ்லிம் மக்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள செய்தார். காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் பலர் திரும்பி வரவே இல்லை. கேரளாவில் மாணவர் ராஜன் தொடங்கி தமிழகத்தில் அப்பு, பாலன், மேற்கு வங்கத்தில் சாரு, மஜ்மதுர் என பலர் கேள்வி கேட்பாரன்றி கொல்லப்பட்டனர். 21 மாதங்கள் நீடித்த எமர்ஜென்சி கால கொடுமைகள், போலீஸ் துறையும் மற்றும் சிறைத்துறையும் மேற்கொண்ட அத்துமீறல்கள் குறித்து விசாரணை செய்ய நீதிபதி ஷா தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. ஷா கமிஷன் எமர்ஜென்சி காலத்தில் நடந்த கொடூரங்களை அறிக்கையாக முன்வைத்தது. அந்த அறிக்கையில் மிசா சட்டத்தின்படி 1,10,806 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் போலீஸ் காவலிலும் சிறை காவலிலும் வைக்கப்பட்டதாகவும் கூறியது. இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகளில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் தப்பவில்லை.
1975 ஜூன் 26ஆம் தேதி தொடங்கி 1977 மார்ச் 21ஆம் தேதி வரை நீடித்த எமர்ஜென்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். எதிர்கருத்துக்களை கொண்ட RSS போன்ற அரசியல் சாரா அமைப்புகளும் தடை செய்யப்பட்டன. குஜராத், தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களிலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் மத்திய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. கருத்தடை சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. ஊடகங்களுக்கு கடுமையான தணிக்கை என இந்திய ஜனநாயகம் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளானது. 1977ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி புதிய தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டார் இந்திரா காந்தி. அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். நெருக்கடி நிலை 1977 மார்ச் 21ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. இத்தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது. 1999இல் நூற்றாண்டின் சிறந்த பெண்மணி என்று பிபிசியும் 2001இல் நாட்டின் சிறந்த பிரதமர் என்று இந்தியா டுடேவின் கருத்து கணிப்புகளும் பாராட்டிய இரும்பு பெண்மணியின் அதிகாரத்தில் நெருக்கடி நிலை என்ற கருப்பு புள்ளி மிக ஆழமாக பதிந்துவிட்டது. ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் மக்கள் கிளர்ச்சி தொடங்கியது. இதனால்தான் இந்திரா காந்தி ஆத்திரமடைந்து அவசர நிலையை பிரகடனம் செய்தார். அவ்வளவுதான். ஒட்டுமொத்த அரசு அதிகாரங்களும் தங்களது பயங்கரவாத முகங்களை காட்டத் தொடங்கின. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வெறும் சிறைவாசம் அல்ல, கொடூர தாக்குதல்கள், வெளியில் தெரியாத சிறை மரணங்கள். நினைத்தாலே ஈரக்குலை நடுங்கும். தமிழகத்தில் அவசர நிலை காலத்தின் அழியாத சின்னங்களாக இன்றும் பலர் இருக்கின்றனர். ஊடகங்கள் எதை எழுத வேண்டும், எதை எழுதக்கூடாது என்பதை தணிக்கை அதிகாரிகள் தான் தீர்மானித்தனர். எழுத்து சுதந்திரம் கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது. ஜனநாயகம் மரணித்து கிடந்தது 2 ஆண்டுகளாக. அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அவசர நிலை சட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. இந்திரா அரசு வேட்டையாட தேடிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றோரை பாதுகாத்தது தமிழ்நாடுதான். அதனாலேயே திமுக ஆட்சியும் கலைக்கப்பட்டது. இத்தனை அராஜகத்தையும் அரங்கேற்றிய புண்ணியவான் இந்திரா காந்தியின் அருந்தவ புதல்வன் சஞ்சய் காந்தி 1977 லோக்சபா தேர்தலில் இந்திரா காந்தி படுதோல்வி அடைய தேசத்தின் ஆறா துயரமாம் அவசர நிலை பிரகடனமும் முடிவுக்கு வந்தது.